மதுரை மேலூர் பேருந்து நிலையம் அருகே நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எங்க எப்படி தருவேன்? நானே தயாரிச்சு தரேன். எங்க தயாரிக்கிறேன்? மேலூர்லயே தயாரிக்கிறேன். எப்படி தயாரிக்கிறேன்? என் மாட்டு சாணத்திலிருந்து தயாரிக்கிறேன். எப்படி தயாரிக்கிறேன்னு போட்டு காட்டுறேன். இங்கேயே தயாரிச்சு அங்க உனக்கும் வேலை தந்து வீட்டுக்கும் சிலிண்டர் தாரேன். ஆனா அந்த தயாரிப்பு செலவை எனக்கு கட்டிட்டு நீ எடுத்துக்க, தடையின்றி தாரு. அதனால் அறிவு சமூகமே, ஆன்றோரும் சான்றோரும் பிறந்த பெருமை மிக்க என் இனத்தின் சொந்தங்களே, உங்கள் உடன் பிறந்தவர்கள் எதற்காக இங்கே நிற்கிறோம் என்பதை நாங்கள் முடிந்தவரை கருத்தியலால் கடத்தி கொண்டு வருகிறோம். கத்தி கத்தி கடத்தி கொண்டு வருகிறோம். சென்று சேர்ந்திருக்கிறது, இன்னும் சென்று சேர வேண்டும். சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு மட்டுமில்லை, உங்களுக்கும் இருக்கிறது. இந்த மண்ணிலே ஒரு நல்ல அரசியல் பிறந்து நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்றால் உங்கள் கையில் தான் இருக்கிறது. புரட்சியாளர் சேகுவேரா சொல்கிறார், நான் எனக்கென்றோ என் மக்களுக்கென்றோ எதையும் சேமித்து வைக்கவில்லை. காரணம், என் மக்களுக்கானதை என் மக்களுக்கு அரசு தந்து விடும் என்று. வேலை கொடுக்குறேன், படிக்க வச்சு வேலை தர்றேன். படிக்காதவனுக்கு அரசாங்க வேலை தர்றேன். மேலூர்லேயே தரேன், இங்கே இரு, நான் உனக்கு படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தரேன். என் ஊரில் என்ன விளையும்னு எனக்கு தெரியும். ஒன்றுமே விளையிலன்னா ஆடு மாடு மேயறதுக்கு புல் இருக்கு. ஆடு மாடை வளர்ப்பேன், நாட்டுக்கோழி வளர்ப்பேன், பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், தேனீக்கள் வளர்ப்பேன், ஒன்றும் முடியல பன்னி வளர்ப்பேன், எருமை வளர்ப்பேன், கழுதை வளர்ப்பேன். இதில் தான் உலகத்திலே சிறந்த பொருளாதாரம் இருக்கு. மாட்டு பாலில் 3 லட்சம் கோடிக்கு சந்தை தமிழ்நாட்டில் இருக்கு. உலகத்தில் பல லட்சம் கோடிக்கு சந்தை இருக்கு. நான் உலகத்துக்கு பாலை ஏற்றுமதி செய்வேன். சாராயத்தை மூடிட்டு பால் பொருளாதாரத்துக்கு போயிடுவேன். அது 50,000 கோடி, பால் 3 லட்சம் கோடி. அது உயிரை எடுக்கும், இந்த உயிரை கொடுக்கும். அதை மூடிட்டு இதை திறந்துடுவேன். மதுவுக்கு என்ன பண்ணுவேன்? அதை மூடிட்டு பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு என்று கல்லை திறந்து விட்டுருவேன். கரும்பு போடுவேன், பலாயிரக்கணக்கில் போட்டு காட்டியிருக்கேன். எப்படி வேலை கொடுப்பேன்? நேற்று கூட போட்டு காட்டினேன். பாரு வலைவெளியில் செல்வன் எதுக்கு சும்மா எதையும் நோண்டிட்டு இருக்க? பொழுத போக்காத பாரு, அன்னைக்கு எப்படி வேலை கொடுக்குறேன். நீ வேலை இல்லைன்னு எவனும் சொல்லக்கூடாது. உன் வாழ்விடத்தில் வேலை தருவேன். இங்கேயே மேலூர்லேயே பல தொழிற்சாலைகளை போடுவேன். சைக்கிள் கொடுத்துருவேன். சைக்கிளில் வந்து வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போவோம். மாதம் ஆனால் சம்பளம் கொடுத்துருவேன். பிள்ளையை நான் படிக்க வச்சுறேன். உனக்கு ஆத்தாப்புக்கு முடியலாம் வைத்தியம் பார்த்துறேன். குடிக்க தண்ணி தந்துடுறேன். நானே விவசாயம் பார்க்குறேன். கவர்மெண்ட் வேலை ஆக்கிறேன். அப்புறம் நீயே விவசாயம் பார்க்குற. நல்ல காய்கறி வந்துட போகுது, கீரை இருக்க போகுது, பருப்பு இருக்க போகுது, முட்டை இருக்க போகுது, நாட்டுக்கோழி நம்மளே வளர்க்குறோம். ஏன் பசி இருக்க போது, அருமை இருக்க போது, ஏழ்மை இருக்க போது, எதுக்குடா பஞ்சம் இருக்க போகுது? எதுக்கு? நீ வேலைக்கு வா என்கிட்ட, நான் ஒரு 10,000 மாதம் சம்பளம் தரேன். செலவு பண்ணி காட்டு. என்ன செலவு பண்ணுவேன்? பிள்ளைக்கு படிப்பு, அதை நான் படிக்க வைக்கிறேனே. ஓட முடியல, அதை நான் வைத்தியம் பார்க்குறேனே. குடிக்க தண்ணி, அதான் கொடுத்துறேனே. எதுக்கு? மின்சாரம் இவங்கள மாதிரி ஏற்றிக்கிட்டே போக மாட்டேன். முதலாளிகிட்ட வாங்குறதை நிறுத்திட்டு நானே உற்பத்தி செய்வேன். இப்போ நீ பார்க்குறீங்க இந்த டிவைடரு, இது பூரா சோலார் பேனலை மாட்டிருப்பேன். இந்த பார்க்குறீங்கள மேற்கூரை, இந்த ஐயா பெண்ணிக்கு மேலே பேருந்து நிலை கட்டடம் இருக்குல்ல, ஏறி பார்த்து இந்த போட்டிருக்கான் பாரு, அந்த போட்டிருக்கான் பாரு சோலார் பேனல், அந்த இருக்கா, எல்லா கட்டடத்திலையும் போட்டுருவேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.